முதல்ல சூரியன், சூரியனுக்கு அருகாமையில் புதன் பயணிக்கிறது. புதனுக்கு அடுத்தாப்புல சுக்கிரன் பயணிக்கிறது. சுக்கிரனுக்கு அடுத்து பூமி. அந்த பூமியில தான் நாமெல்லாம் இருக்கின்றோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில புதனும் சுக்கிரனும் இருக்கிறாங்க. இந்த பூமிக்கு வெளியே, நமக்கு வெளியே செவ்வாய், பூமிக்கு அடுத்து செவ்வாய், செவ்வாய்க்கு அடுத்து வியாழன், வியாழனுக்கு அடுத்து சனி. அப்ப 7 கிரகங்கள், சூரியன் முதலாக சனி வரை 7 கிரகங்கள். அதுல சூரியனுக்கு பூமிக்கு உள்ள இருக்கிறது உள்வட்ட கிரகம். சுக்கிரனும் புதனும் உள்வட்ட கிரகம் அப்படின்னு சொல்லப்படுது. சுக்கிரனும் புதனும் உள்வட்ட கிரகம். செவ்வாய், வியாழன், சனி வெளிவட்ட கிரகங்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். பூமிக்கு வெளியே இருக்கக்கூடிய கிரகங்கள், பூமிக்கு உள்ள இருக்க கிரகங்கள், இப்படித்தான் வான்மண்டலத்துல இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கங்க. அதுக்கு அடுத்தாற் போல இந்த ஒவ்வொரு கிரகத்தின் தூரம், நீளம், அகலம் இதெல்லாம் நம்ம பார்க்க இருக்கிறோம். கதிரவன் என்று சொல்லக்கூடிய ஒளி கிரகம் எதுனா சூரியன் மட்டும்தான் கதிரவன். அவனுக்கு தான் ஒளி இருக்கு. பாக்கி எந்த கிரகத்துக்கும் வெளிச்சம் இல்லை. எல்லாமே சூரியன்கிட்ட ஒளியை வாங்கி அந்த ஈர்ப்பு சக்தியில இயங்குது. ஆனா சந்திரனுக்கு ஒளி இருக்கு இரவுல, அதுவும் சூரியன் வாங்கினதுதான். சுக்கிரனுக்கு ஒளி இருக்குது, அதுவும் சூரியன் வாங்கினதுதான். விடிவெளின்னு சொல்லுவோம். காலையில் 5 மணிக்கு வந்துடும். சூரியன் ஒரு விண்மீன், அதாவது ஒரு நட்சத்திரம் சொல்லப்படுது. ஜோதிடத்தில் அது கிரகம் சொல்லப்படுது. சூரிய குடும்பத்தில் உள்ள அனைத்து கோள்களும் இந்த விண்மீன் ஒளியை பெற்றே இயங்கிக் கொண்டிருக்கின்றன. பூமியிலிருந்து வானை பார்க்கும்போது தெரியக்கூடிய ஒரு கிரகம், வானில் மிகப்பெரிய ஒளியை வெளிப்படுத்தக்கூடிய கிரகம் தான் இந்த சூரியன். சூரியனுடைய மேற்பரப்புடைய வெப்பநிலை தோராயமாக 5500 செல்சியஸ் டிகிரி. சூரியனுடைய மேற்பரப்பு வெப்பநிலையானது தோராயமாக கணிச்சாலே 5500 டிகிரி வெப்பம் மேற்பரப்புல இருக்கு. சூரியனுடைய ஒளியே பூமியிலிருந்து ஒட்டுமொத்தமாக அதனுடைய ஆற்றலின் மூலமாக தாவரங்கள் தனக்கென ஆற்றலை பெற்று உயிர் வாழ்கின்றன. எனவே ஓசோன் படலம் என்பது நேரடியாக அந்த ஒளியை தாங்கி எல்லா உயிர்களும் பாதிச்சிடும். நமக்கு மட்டும் ஓசோன் படலம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சூரியனில் வரக்கூடிய அந்த புழு ஊதா கதிர்வீச்சுக்கள் கொடிய விஷத்தன்மை கொண்டது. அது நம்ம மேல படாம தாக்குறதுக்கு பூமி மேல ஒரு ஆறா போன்ற படலம் இருக்கிறது. அந்த படலத்தை தான் நம்ம ஓசோன் அப்படின்னு சொல்றோம். எனவே இந்த ஓசோன் படலம் நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். தற்போது வரை சூரியனுக்கு துணைக்கோள்கள் அப்படின்னு சொன்னா 8 கோள்கள் இருப்பதாக சொல்லப்படுகின்றன. 1 புதன், சூரியனுடைய துணைக்கோள்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சூரிய குடும்பத்தினுடைய கிரகங்கள். 1 புதன், சுக்கிரன், பூமி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன் அப்படின்னு 8 கிரகங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இதுல பூமியிலிருந்து சூரியனுடைய தூரம் 9.30 கோடி மைல்கள் தொலைவுல இருக்கு. பூமியிலிருந்து சூரியன் 9.30 கோடி மைல் தொலைவுல இருக்கு. சூரியனுடைய விட்டம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா 8,65,000 மைல்கள் ஆகும். சூரிய விட்டம் அவ்வளவு பெருசு, பிரம்மாண்டமா இருக்கு. சூரியனின் ஒளியிலிருந்து கிளம்பி அந்த ஒளி பூமிக்கு வருவதற்கு 8 நிமிடம் 18 வினாடி எடுத்துக்கிறது. சூரியனிலிருந்து வரக்கூடிய இந்த ஒளி பூமியை சேர்வதற்கு 8 நிமிடங்களும் 18 வினாடியும் எடுத்துக் கொள்ளுகிறதுங்கிற மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். இதெல்லாம் அறிவியல் சார்ந்த கேள்விகளுக்கு உங்களுக்கு பயன்படும். ஜோதிடத்துல இதெல்லாம் தாண்டி நம்மளுடைய காரணங்களை மட்டுமே பேச போறோம். ஆனா வெளியே கேட்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம விஞ்ஞான உலகத்துல இருக்கிறோம், இது சார்ந்து பார்க்கணும். அப்ப சூரிய குடும்பத்துல தலைமை கிரகமாகிய சூரியனை பற்றி ஓரளவுக்கு தெரியும். அந்த சூரிய தலைமை கிரகத்தை பார்த்த நமக்கு அது அடுத்த கோளா சூரியனுக்கு பக்கத்திலே சுத்தக்கூடியதான் புதன்.
இந்த புதன் கிரகத்துக்கு பேரு மெர்க்குரின்னு சொல்லப்படுது. இந்த சூரியனுக்கு அருகாமலேதான் சுத்தம், சூரியன் விட்டு ரொம்ப தூரம் விலகி போகாது. அதாவது சூரியன் பக்கத்துல 90 டிகிரிக்குள்ளதான் இந்த சூரியனும் சுக்கிரனும் இருக்கும், உள்வட்ட கிரகம். அதை தாண்டி போகாது. சூரியனிலிருந்து இந்த புதனுடைய தூரத்தை பார்க்கும்போது 3,61,000 மைல் தொலைவில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. 3,61,000 மைல் தொலைவில் இது இருக்கிறது. சூரியனிலிருந்து இதை கிடைக்கிறாங்க. இதன் விட்டம் என்பது 3,031 மைல்கள். இது சுற்றளவு, புதனுடைய சுற்றளவு 3,031 மைல்கள் ஆகும். புதன் தன்னைத்தானே சுற்றி கொள்வதற்கு 59 நாட்கள் எடுத்துக் கொள்கிறது. நல்லா கவனிச்சுக்கணும். புதன் தன்னைத்தானே சுற்றி கொள்வதற்கு 59 நாட்கள் எடுத்துக் கொள்கிறது. இது சூரியனை சுற்றி வருவதற்கு 88 நாட்கள் எடுத்துக் கொள்கின்றன. சூரியனை சுற்றுவதற்கு 88 நாள், தன்னைத்தானே சுற்றுவதற்கு 51 நாள் எடுத்துக் கொள்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா போதும். இதை அறிவு கடவுள் அப்படின்னு சொல்றாங்க ஜோதிடத்துல. அறிவு கடவுள். சூரிய சாம்ராஜ்யத்துல கல்வியை வழங்கக்கூடிய ஒரு கிரகம் இருக்குன்னா அது புதன் தான். இத ஜோதிடத்துல கல்விக்கு காரகன், தாய் மாமன், நகைச்சுவை பேச்சாளன், நல்ல எழுத்தாளன் அப்படி சொல்லுவாங்க ஜோதிடத்துல. ஜோதிடத்துல நல்ல எழுத்தாளன், நல்ல பேச்சாளன், தாய் மாமன், மெச்சூர்டாகாத குழந்தைகள், பெண் குழந்தைகள், பருவமடையாத பெண் குழந்தைகள்லாம் புதனாகத்தான் சொல்லப்படுது. சூரியனை மட்டும் எடுத்தீங்கன்னா அவரே அப்பா, அவரே தலைமை கிரகம், அவரே உயர் பதவியில் வகிக்கக்கூடிய உயர் அதிகாரிகள், இதெல்லாம் சூரியன் தான். புதனை பொறுத்த வரைக்கும் குழந்தை, பருவமடையாத குழந்தைகள், நல்ல பேச்சாளர்கள், நல்ல எழுத்தாளர்கள், பள்ளிக்கூட ஆசிரியர்கள், இவங்கெல்லாம் புதன் ஆதிக்கத்துல வருவாங்க. பச்சை நிறம். சூரியனுக்கு ஆரஞ்சு நிறம், புதனுக்கு பச்சை நிறம். இது நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதுக்கு அடுத்தாற் போல நாம பார்க்க இருப்பது சுக்கிரன். உள்வட்ட கிரகங்கள்ல வரக்கூடியது சுக்கிரன். அடுத்து சூரிய குடும்பத்துல சுக்கிரன் சூரியனிலிருந்து இரண்டாவதாக அமைந்திருக்கக்கூடிய கோளாகும். நமது பூமியின் இரவு வானத்திலே சந்திரனுக்கு அடுத்த ஒளியை நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கிரகம். சூரிய உதயத்துக்கு முன்பாக அதிகாலையில் 5 மணிக்கு இந்த விடிவெள்ளியை நீங்க வானத்துல சுக்கிரனை பார்க்கலாம். உச்சந்தலைக்கு நேர காலையில பாத்தீங்கன்னா தெரியும். இதை விடிவெளின்னு சொல்லுவாங்க நம்ம முன்னோர்கள், இன்னைக்கும் சொல்றாங்க. இரவில் பிரகாசமாக தெரியும் வான்பொருள்கள் வெள்ளியாகும். ஆனால் சூரிய குடும்ப கோள்களிலேயே அதிக வெப்பமான வளிமண்டலத்தை கொண்டது. புதனை போலவே இந்த கோளுக்கும் துணைக்கோள் கிடையாது. புதனுக்கும் துணைக்கோள் இல்லை, சுக்கிரனுக்கும் கிடையாது. இது பூமியை ஒத்த தன்மை கொண்டதாக இருக்கின்றன. ஈர்ப்பு விசை இது எல்லாமே பூமியை போலவே இருக்கு. இது சகோதரி கோள் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு பெண் கோள், சகோதரி கோள் சொல்றாங்க. இக்கோளின் அடர்த்தியானது வளிமண்டல அமைப்பிலே தரைப்பகுதியை ஒத்திருக்கிறது. இதன் ஒளி மூலம் இணைக்கப்பட்டு இதனுடைய தடிமமானது மற்றும் மிக கடினமான தன்மை கொண்டிருக்கின்றன. இது சூரியனிலிருந்து இதனுடைய தூரம் என்பது 6,72,000 மைல்கள் ஆகும். சூரியனிலிருந்து 6,72,000 மைல்கள் ஆகும். இதன் விட்டம் என்பது 7,521 மைல்கள் ஆகும். இதன் சுற்றளவு, சுக்கிரனுடைய சுற்றளவு. தன்னைத்தானே சுற்றி கொள்வதற்கு 243 நாட்கள் எடுத்துக்கிறது. இந்த சுக்கிரன் தன்னைத்தானே சுற்றி கொள்வதற்கு 243 நாட்கள் எடுத்துக்கிறது. சூரியனை சுற்றி வருவதற்கு 224 நாள் எடுத்துக்கிறது. புரிஞ்சுக்கிட்டா போதும். இது சூரிய குடும்பத்தில், சூரிய சாம்ராஜ்யத்தில் சுக்கிரன் நிதி மந்திரியாகவே இருக்கிறார். நிதி மந்திரினா பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடியவர். பொருளாதாரம் என்றால் இன்பம், சுகம் எல்லாம் கிடைக்கும். எனவே சுக்கிர திசை வந்தாலே பொருளாதாரம், செல்வ வளங்கள், வண்டி, வாகனம், வீடு. ஜோதிடத்துல இந்த சுக்கிரனை களத்திரக்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜோதிடத்துல
திருமணமாகக்கூடிய பெண்ணா வரக்கூடிய எல்லா வீட்டில் இருக்கக்கூடிய மனைவிமார்கள் இருக்காங்க இல்லையா, உங்களுடைய மனைவி பூராமே சுக்கிரன் தான். பருவமடைந்த பெண்கள், திருமணமான பெண்கள், இவங்க எல்லாமே சுக்கிரன் ஆதிக்கத்துல வருவாங்க. நல்ல நடிப்பு திறமை, நல்ல பேச்சாற்றல், நல்ல அழகன், நல்ல அழகா இருப்பாங்க சுக்கிரன் ஆதிக்கம் இருந்தா. ஜாதகத்துல சுக்கிரன் இருந்தா வண்டி வாகனம் வீடு எல்லாமே இந்த சுக்கிரன் தான் ஒருத்தருக்கு கொடுக்கிறார் அப்படிங்கிற புரிஞ்சுக்கிட்டா போதும். நம்ம அடுத்த கோளாகிய பூமியை பத்தி பார்க்க இருக்கிறோம். இது ஒரு நீலக்கோள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த கோள் 454 கோடி ஆண்டுகளுக்கு முன்பே உருவானது அப்படி சொல்லப்படுது. இந்த பூமி 454 கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் உருவானது. 100 கோடி ஆண்டுகளுக்கு இதன் மேற்பரப்பில் உயிரினங்கள் தோன்றின. இந்த பூமியில தான் உயிர் தோன்றி இருக்கு. உயிர் தோன்றுவதற்கு 100 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி உயிர்கள் வந்துருச்சு அப்படின்னு சொல்லப்படுது. அப்படின்னு அறிவியல் ஆய்வாளர்கள் வெளிப்படுத்துறாங்க. இது சூரிய குடும்பத்தில் உள்ள 4வது கிரகமாக இருக்கின்றன. உருவத்தில் மிகப்பெரியது. அதிகமான அடர்த்தி காரணமாக கடினத்தன்மை இதுக்கு அதிகம். பூமியின் காந்த மண்டலத்தோடு ஓசோன் மண்டலம் உருவாகி பிரபஞ்சத்தில் வரும் தீங்குகளை, அதன் கதிர்வீச்சுகளை தடுத்து உயிர்களை காப்பாற்றுவ இடத்துல இது இருக்கு. பூமியில நீர், நிலம், காற்று காணப்படுவதனால் உயிரினங்கள் இங்கே வாழ்வதற்கு தகுதியான சூழ்நிலை இருக்கின்றன. ஏதாவது தற்போதைய சூழலை மேலும் ஆராய்ந்து பார்த்தால் 180 கோடி ஆண்டுகளுக்கு நிலவும் என்றும் இதில் இருக்கக்கூடிய தட்பவெப்ப சூழ்நிலை 150 கோடி ஆண்டுகளுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது வரைக்கும் நமக்கு வாழ்வதற்கான ஆதாரங்கள் இருப்பதாகவே சொல்லப்படுகிறது. சூரியனுடைய வெப்ப ஒளியானது அதிகரிப்பதால் உயிர்கள் வாழ்வதற்கான தன்மை அளிக்கப்பட்டு கொண்டு வருகின்றன என்பதை புரிஞ்சுக்கணும். புவியின் மொத்த பரப்பளவு 71% மேற்பரப்பு உப்பு நீராகவே இருக்கின்றன. பூமியின் மேற்பரப்புல 71% உப்பு நீராகவே மேற்பரப்பில் இருக்கின்றன. தீபகற்பங்களாகவே உள்ளன. அந்த உயிர்கள் அனைத்தும் அந்த உப்பு நீரையும் சுவாசிக் கொண்டு அதுக்குள்ளே உயிர்கள் வாழ்கின்றன. பாக்கி இந்த 71% போனதுக்கு அப்புறம் நன்னீர், நல்ல நீர் மிச்ச பகுதியில் தான் இருக்கு. பூமியின் அச்சு அதன் கோளப்பாதையிலிருந்து 23.4 செல்சியஸ் செங்குத்தாக விலகியே சாய்ந்தே இருக்கின்றன. நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பூமி அதன் அச்சு கோளத்தில் இருந்து 23.4 டிகிரி செங்குத்தாக விலகி சாய்ந்து இந்த பூமி மேற்பரப்பில் கால மாறுபாடுகளை நமக்கு ஏற்படுத்துறது. அந்த சாய்வு இருக்கிறதுனாலதான் கால மாறுபாடு, காலத்துல பகல் இரவு, வெயில், பனி, மழை, காற்று இது போன்ற நிகழ்வுகள் ஏற்பட்டிருக்கு. அந்த 23 டிகிரி சாய்வு தான் காரணம். பூமிக்கு ஒரு இயற்கை நிலவு உண்டு, அதுதான் சந்திரன். இதுதான் துணைக்கோளாக இருக்கு. இது கடலில் அலைகளை உருவாக்குவதோடு பூமியின் அச்சின் சாய்வையும் நிலைப்படுத்துகிறது. இந்த துணைக்கோள் என்ன பண்ணுது? கடல்ல அலை நீரையும் நீர்களையும் அதிகரிப்பது, குறைக்க வைக்கிறது, இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் கூட பூமியினுடைய அந்த 23.4 டிகிரி சாய்மானத்தை அப்படியே தக்க வைக்கிறதுல இதனுடைய வேகம் என்பது பக்கத்துல சைட்லயே சுத்திக்கிட்டே பாதுகாத்துக்கிட்டு வருது. பூமி சூரியனிடத்திலிருந்து 9,30,00,000 மைல் தொலைவில் உள்ளன. சூரியனிலிருந்து இந்த பூமி 9,30,00,000 மைல்கள் தொலைவில் உள்ளதாக சொல்லப்படுகின்றன. இதன் விட்ட சுற்றளவு 7,926 மைல்களாகும். பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்ள 23 மணி 56 நிமிடம் எடுத்துக் கொள்கின்றன. பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்வதற்கு 23 மணியும் 56 நிமிடங்கள் எடுத்துக் கொள்கின்றன. சூரியனை சுற்றி வருவதற்கு 365 நாட்கள், 65 நாட்களை எடுத்துக் கொள்கின்றன. பூமி சூரியனை சுற்றி தன் வட்டப்பாதையில் சராசரியாக ஒரு வருடத்தில் 15 கோடி கிலோமீட்டர் தூரத்தை கடக்கிறது. ஒரு வருடத்துல 15 கோடி கிலோமீட்டர் தூரத்தை கடந்துருது பூமி சூரிய வட்டத்துல.
அடுத்ததாக சந்திரன் மூன்று சொல்லக்கூடிய சந்திரன் மூன். பூமியின் ஒரே துணைக்கோள் இந்த சந்திரன் மட்டுமே. இக்கோள் சூரிய குடும்பத்தில் உள்ள துணைக்கோள்களிலேயே இரண்டாவது அடர்த்தி மிகுந்த கோளாக இருக்கின்றன. பூமியின் வான்பரப்பில் தோன்றும் வானியல் பொருட்கள் அடிப்படையில் சூரியனை அடுத்து இரண்டாவது வெளிச்சமான கோள் என்று சொல்லப்படுகின்றன. பூமி சந்திரனை ஒரு முறை தன்னைத்தானே சுற்றி வைக்கிறது, சுற்றி கொள்ள செய்கிறது. பூமியின் அதிக ஈர்ப்பு விசை தாக்கத்தினாலே சந்திரன் பூமியை நோக்கி எப்போதுமே தான் ஒரு பக்கத்தை மட்டுமே காட்டுகிறது, தன்னுடைய ஒரு பகுதியை மட்டுமே காட்டுது. பூமியின் விட்டத்தை போல 30 மடங்கு தூரத்தில் சந்திரனின் சுற்றுவட்ட பாதை உள்ளது. இந்த சந்திரனுடைய ஈர்ப்பு தான் நமக்கு பெரிய அளவுல உதவியா இருக்குன்னு புரிஞ்சுக்கங்க. சரியா? ரொம்ப முக்கியமான பகுதி. பூமி சுற்றி வரும்போது சூரியன் மண்டலத்திலிருந்து விலகி 180 டிகிரியில் இருப்பதைத்தான் பௌர்ணமி என்று சொல்றோம். சந்திரன் பூமியிலேயே சுத்திக்கிட்டு வருது. இந்த பூமி சூரியனோட நெருங்கும் போது, ஒரே பக்கத்துல போகும்போது சந்திரன் போகும்போது என்ன வருது? அமாவாசைன்னு சொல்றோம். அதே இது 180 டிகிரி விலகும் போது நாம் பௌர்ணமின்னு சொல்றோம். சூரியனிடம் சிறிது சிறிதாக நெருங்கும் போது அது தேய்ந்து சூரியனிடத்திலே சிறிது சிறிதாக விலகி வரும்போதும் வளர்ந்து கொண்டே இருப்பதையும், சந்திரன் 450 கோடி ஆண்டுகளுக்கு முன் இந்த இயக்கம் உருவானதாக கருதப்படுகிறது. நெருங்கிக்கிட்டே போது விலகிக்கிட்டே வருது. இது 450 கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் உருவானதாக சொல்லப்படுகின்றன. பூமியின் ஈர்ப்பு விசையை காட்டிலும் சந்திரனுடைய ஈர்ப்பு விசை 6 மடங்கு குறைவு. சந்திரனில் நீர் மூலக்கூறுகள் உள்ளது என்று உண்மையை முதலில் கண்டறிந்தது நமது பாரத தேசத்தின் விண்வெளி ஆய்வு மையமான இஸ்ரோவின் சந்திராயன் 1 என்ற செயற்கைக்கோள் தான் அங்கே நீர் இருப்பதற்கான அதிக வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்லுது. முதல்ல நம்ம தான் வெளிப்படுத்தியிருக்கோம். உலக நாடுகள் மத்தியிலேயே இந்தியாவின் விண்வெளி துறைக்கு கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய அங்கீகாரம் இதுதான். சந்திரனின் ஈர்ப்பு விசையை பூமியின் சாய்மானம் சீராக அமைவதற்கு சந்திரனுடைய ஈர்ப்பு விசை மிக முக்கிய பங்காற்றுவதாக சொல்லப்படுகின்றன. அதன் மூலம் உயிரினங்கள் வாழவும் பரிமாண வளர்ச்சி பெறவும் இரவு பகல் உட்பட பருவ காலங்கள் மாறுவதற்கு நமக்கு பெரிய அளவில் இந்த சந்திரன் நமக்கு உதவி செய்யுது. பூமியிலிருந்து சந்திரனுடைய தூரம் 2,38,900 மைல்கள் ஆகும். பூமியிலிருந்து சந்திரனுடைய தூரம் 2,38,900 மைல்கள் தொலைவில் இது இருக்கிறது. இதன் விட்டம் 2,159 மைல்கள் ஆகும். சந்திரன் பூமியை சுற்றி வர சுமார் 29 நாட்கள் எடுத்துக் கொள்கின்றன. சந்திரன் பூமியை சுற்றி வருவதற்கு 29 நாட்கள் எடுத்துக் கொள்கின்றன. சூரிய சாம்ராஜ்யத்திலே சூரியனை ராஜாவாக நாம் கொள்ளும் பொழுது சந்திரனை ராணியாகவே கொள்ளுகிறோம். சந்திரன் தான் ராணி சொல்றோம். சந்திரன் பூமியவே சுத்துறதுனால அதுவே தாய்க்கு காரணம். எப்படி தாய் பிள்ளையவே தூக்கிட்டு இருக்காங்க இல்லையா? தாய் பிள்ளைய அரவணைச்சு சுத்திக்கிட்டே இருப்பாங்க குழந்தை பருவத்துல. எனவே சந்திரன் என்பது தாய்க்கு காரகன். மனம் என்பது வேகமா ஓடுது இல்லையா? எனவே சந்திரன் மனசுக்கு காரகன். சந்திரன் தான் உடலுக்கு காரகன். சந்திரன் தான் பயணத்துக்கு காரகன்னா அது வரக்கூடிய குணங்கள். ஜாதகத்துல சந்திரன் எப்படி இருக்காருன்னு பார்த்துட்டு கேரக்டரை வெளிப்படுத்தணும். உடலுக்கு காரகன், மனசுக்கு காரகன், தாய்க்கு காரகன், மாத்ரு காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க ஜோதிடத்துல. இப்ப உங்களுக்கு அறிவியல் பூர்வமாகவும் தெரியுது, ஜோதிட ரீதியாகவும் தெரியப்படுத்தப்படுது. அறிவியல் ரீதியாக தூரம், நீளம், அகலம், விட்டம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், கணிதத்துல சொல்லப்பட்டிருக்கு, இப்ப சொல்லியிருக்கிறோம். ஆனா ஜோதிட ரீதியா பார்க்கும்போது சந்திரன் தான் நமக்கு மனசுக்கு காரகன், சந்திரன் தான் தாய்க்கு காரகன், சந்திரன் தான் உடலுக்கு காரகன். சரிங்களா? சந்திரன் தான் உடல்ல இடது பகுதி கண்ணு. ஒரு உடல்ல இடது பாகம் முழுவதுமே சந்திரனுடைய ஆதிக்கம் புரிஞ்சுக்கணும். உடம்புல இருக்க நீர் பகுதி முழுவதுமே சந்திரனுடைய ஆதிக்கம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அது எப்படி இருக்கு? சந்திரன் வீக்காவோ நீசமான உடல் ஒல்லியாதான் இருக்கும்.
சந்திரன் கெட்டு போயிட்டாலும் பாதிச்சிடும். சந்திரன் நல்லா இருந்தா கொளுத்த உடலா மாறிடும். நீர் சதை இப்படி போட உடம்பு இருக்கும். இதெல்லாம் பின்னாடி பார்க்க போற பலாபம் எடுக்கல. நாம அடுத்து பார்க்க போறது சூரிய குடும்பத்துல செவ்வாயை பார்க்க இருக்கிறோம். செவ்வாய் சூரியனிலிருந்து நாலாவது கோள், வெளிவட்ட கோள் சொன்னோம் இல்லையா, நான்காவது கோளாக இருக்கின்றன. சூரிய குடும்பத்தில் மிகச்சிறிய கோள் எதுனா அந்த செவ்வாய் தான். புதனுக்கு அடுத்தபடியாக இரண்டாவது சிறிய கோள் ஆக கருதப்படுகின்றன. இதன் மேற்பரப்பில் காணப்படும் இரும்பு ஆக்சைடு இக்னாய்ஸ் சிவப்பு நிறமாக காட்டப்படுகின்றன. இங்கே எரிமலைகளும் பள்ளத்தாக்குகளும் பள்ளங்களும் அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகின்றன. இது துருவ பகுதியை போலவே காட்சி தருகின்றன. பூமியில என்னென்ன இருக்கோ அத்தனையும் அங்க இருக்கிறது. ஆனால் நீர் இருக்குமாறு தேடிட்டு இருக்கிறாங்க இப்போ வரைக்கும். ஆனா இல்லைன்றதுதான் உண்மை. இது இந்த கோள் இரண்டு இயற்கையாகவே இரண்டு துணைக்கோள்களை வைத்திருக்கின்றன இந்த செவ்வாய். இதனுடைய வளிமண்டலம் மிக மெல்லியதாகவும் பெரும்பான்மையான கார்பன் ஆக்சைடு கொண்டிருப்பதாக உள்ளன. மேற்கண்ட அமைப்பினால் டெலஸ்கோப்பை பார்த்தால் சிவப்பு நிறத்திலே தெரியுது. செவ்வாய் சிவப்பு நிறத்தில் தெரியுது. இந்த சூரிய குடும்பத்தில் சூரியனிலிருந்து செவ்வாயோட தூரம் 14,16,000 மைல்கள் தொலைவில் இருக்கு. சூரிய குடும்பத்துல சூரியனிலிருந்து நம்ம பார்க்கும்போது 14,16,000 மைல் தொலைவில் இருக்கிறது. இதன் விட்டம் 4,222 மைல்கள். இதில் விட்ட சுற்றளவு. செவ்வாய் தன்னைத்தானே சுற்றிக் கொள்வதற்கு 24 மணி நேரம் 34 நிமிடங்கள் எடுத்துக் கொள்கின்றன. சூரியனை சுற்றி வருவதற்கு 687 நாட்களை எடுத்துக் கொள்கின்றன. இதை போர்க்கடவுள் சொல்லப்படும். அதாவது சண்டையும் கோபமும் இந்த செவ்வாய் நல்லா இருந்தா தான் ஒரு ஆண்மகன் சொல்லினாலும் சரி, வீரியமானவன் சொன்னாலும் ஜாதகத்துல செவ்வாய் பலமா இருந்தா தான் அவன் ஆண்மகன், வீரியமானவன், நிலத்துக்கு காரகன், ரத்தத்துக்கு காரகன், சகோதர காரகன். இப்படி ஜோதிடத்திலே இவரை பேசுவாங்க. இந்த செவ்வாய் யாருன்னா சகோதர காரகன். செவ்வாய் நல்லா இருந்தா தான் சகோதரனால நன்மை உண்டு. செவ்வாய் நல்லா இல்லைன்னா சகோதரனால பிரச்சனை. ஒருத்தன் போர் படையில தைரியத்துல வெற்றி பெறணும்னா செவ்வாய் ஜாதி நல்லா இருந்தா தான். இல்லைன்னா தொடர்நடியும் சொல்லணும். ஜாதகத்துல செவ்வாய் வீக்கா இருந்தா வெளியே வீரம் பேசுவான், உள்ள பயந்துகிட்டே இருப்பான். அப்ப செவ்வாயை வச்சுதான் கண்டுபிடிக்கிறாங்க. ரத்தம் இவன் தான் சிகப்பு நிறம். இவன் ஏன் இதெல்லாம் சொல்றாங்கன்னா, எல்லா கிரகம் சூரியனிலிருந்து பிரிஞ்சு வந்துச்சு. செவ்வாய் மட்டும் பூமியில இருந்து பிரிஞ்சு போன கிரகம். அதனால இதுக்கு சகோதரக்காரகன் சொல்லப்படுது. பங்கு கேட்கிறவன் நம்மளோட கூட படுத்த சகோதரன் என்ன செய்வான், பங்கு கேட்பான் இல்லையா? அது மாதிரி பூமியை பிளந்துக்கிட்டு போனதுதான் இந்த செவ்வாய். எனவே இவன் சகோதரக்காரன். அதனாலதான் சொல்றாங்க. சந்திரனையே மாத்திருக்காரன்னா குழந்தைய தாய் சுத்துவதை போல பூமியவே சுத்துது சந்திரன். அதனால அதுக்கு அம்மாவுக்கு காரகனாக சொல்லப்படுது. இந்த அடிப்படையில் இந்த காரகங்களை புரிஞ்சுக்கங்க. செவ்வாயின் காரகத்தை கேட்கும் போது உங்களுக்கு வர வேண்டியது சகோதர காரகன், ரியல் எஸ்டேட்டுக்கு காரகன் அப்படின்னு புரிஞ்சுக்கங்க. நிறைய விஷயங்கள் நம்ம ஒவ்வொரு கிரகங்களா பார்க்க போறோம். செவ்வாய் அதுக்கு அடுத்தாற் போல நான் பார்க்க இருப்பது வெளிவட்ட கிரகங்கள பிரகஸ்பதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் வியாழ கோளை பத்தி பார்க்க இருக்கிறோம். 9 கிரகங்கள் மிகப்பெரிய கோள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வியாழன் தான். இதுக்கு எண்ணிலடங்காத துணைக்கோள்கள் உண்டு. நம்ம கோள் வேண்டிய நிறைய துணைக்கோள்கள் கொண்டது இந்த வியாழக்கோள் அப்படின்னு சொல்லணும். சரியா? ஹைட்ரஜன் அதிகம், ஹீலியம் நிறைய அங்குதான் காணப்படுது. மிக அதிகமாக காந்தப்புலன் கொண்ட கிரகம் இது. இது ஒரு வாயு கோள் அப்படின்னு சொல்லப்படுது. வாயு அப்படின்னு சொல்லப்படுது. கனமான உலோகங்கள் ஆனால் பாறைகள் உள்ள கோள்களாக இருந்தாலும் அந்த காற்றுதான் அதிகமா இருக்குன்னு சொல்லப்படுது. வாயு கோள் சொல்லப்படுது. பூமியை விட 318 மடங்கு பெரியது. பூமியை விட 318 மடங்கு
இப்ப எத்தனை முத்தாம் பெருசுன்னு பார்த்துக்கோங்க. இது புவியீர்ப்பு விசையை விட 25 மடங்கு அதிகமான ஈர்ப்பு சக்தி கொண்டது. அதான் குறுபாட்டால் கோடி நன்மை. ஏன்னா ஈர்ப்பு சக்தி அதிகம். ஆக ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருப்பதனால இதனுடைய தன்மை வெளிப்படுதுன்னு சொல்லணும். 25 மடங்கு அதிகம் ஈர்ப்பு சக்தி கொண்டது. வியாழனுக்கு இதுவரை 79 துணைக்கோள்கள் உள்ளதாக சொல்லப்படுகின்றன. சூரியனிடத்திலிருந்து இந்த வியாழ கிரகம் 48,38,000 மைல்கள் தொலைவில் உள்ளன. இதன் விட்டம் என்பது 86,846 மைல்கள் ஆகும். குரு தன்னைத்தானே சுற்றிக் கொள்வதற்கு 9 மணி 55 நிமிடங்கள், சூரியனை சுற்றி வருவதற்கு 11.86 வருடங்களை எடுத்துக் கொள்கின்றன. தேவர்களின் குருவின் பெயராலே இக்கிரகம் அழைக்கப்படுகின்றன. ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குரு என்பது புத்திரக்காரகன் அப்படின்னு சொல்லப்படுது. ஜோதிடத்துல குரு என்பது புத்திரக்காரகன், தனக்காரகன், புத்திரக்காரகன். உடல்ல உயிரணுன்னா அந்த புத்திரக்காரகன் குரு இருந்தா தான் உயிரணு நல்லா இருக்கும். எனவே ஜாதகத்துல குரு நல்லா இருந்தா தான் குழந்தை பாக்கியம் கிடைக்கும், நல்ல சிந்தனைகள், நற்சிந்தனை கிடைக்கும். ஜோதிடத்துல இந்த குரு ஜாதகத்துல எந்த அளவுக்கு சிறப்பா இருக்குதோ அந்த அளவுக்கு ஜாதகன் நல்ல உயர்ந்த மதிப்பு மரியாதை அடைவான். ஒரு ஜாதகத்துல குரு 5லயோ 1லயோ முக்கியமான ஸ்தானங்கள்ல இருந்தாருன்னா அந்த ஜாதகம் தான் வேத வித்தகர், வேத விற்பனர், சரியா, நீதி தேவதன், நீதிமான், வங்கி அதிகாரிகள், உயர்ந்த ஆசிரியர், சாஸ்திர கல்வியை போதிக்கக்கூடியவர், இது போன்ற காரகங்களை கொண்டவர் இந்த குருவாக இருக்கிறார் சொல்லப்படுது. அது மாற்றம் இல்லாம நாம அடுத்து பார்க்கக்கூடியது குருவுக்கு அடுத்து சுக்கிரன். சுக்கிரனே காரணமே சனிதான் இருக்க. குருக்கு அடுத்து சனி வந்துச்சு. பழைய புத்தகமா காணுமே. சரி, காண ஒரு பக்கத்தே காணும். இதோட முடிச்சுக்கிறோம். சரி, சுக்கிரன் நம்ம ஜோதிட விஷய சொல்லி முடிச்சுக்கிறோம். வணக்கம். நாம் அடுத்து பார்க்க இருப்பது குருவுக்கு அடுத்தால் கூட சுக்கிரனை பார்க்க போறோம். சுக்கிரன் முதலே பார்த்துட்டு நம்ம உள்வட்ட கிரகத்துல பார்த்திருக்கோம் இல்லையா? புதனுக்கு அடுத்து சுக்கிரன் உள்வட்ட கிரகங்களை பார்த்தோம். சுக்கிரனை முதலே பார்த்திருக்கோம் இல்லையா? எனவே நம்ம பார்க்க போறது சனி, வெளிவட்ட கிரகங்கள சனி. இந்த சனி சூரிய குடும்பத்தில் மிக முக்கியத்துவமான கிரகமாக சொல்லப்படுது. வியாழனுக்கு அடுத்த நிலையில இருக்கு. வியாழனுக்கு அடுத்த பெரிய கோள் சொன்னா இந்த சனி பகவான் தான். பூமியை விட 95 மடங்கு அளவில் பெரிய கிரகமாக இருப்பது சனி ஆகும். 95 மடங்கு பெருசு. பூமியின் அடர்த்தியிலிருந்து 8 பங்கு மட்டுமே பெற்றுள்ளது. வியாழனின் காந்த புயல் வலிமையிலிருந்து 20 பங்கு மட்டுமே சனிக்கோளில் உள்ளன. தற்போது வரை சனிக்கோள் 61 துணைக்கோள்கள் கொண்டிருக்கின்றன. தற்போது வரை சனிக்கு துணைக்கோள் சொல்ற 61 துணைக்கோள்கள் இருக்கின்றன. இதனை சுமார் 200 சிறிய, அதை தாண்டி 200 சிறிய துணைக்கோள் இருக்கின்றன. அப்படி இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. எனவே சனிக்கோள் மிகப்பெரிய துணைக்கோள்களை கொண்டிருக்கின்றன சொல்லணும். மாந்தின்னு சொல்லக்கூடிய டைட்டான் புதன்கோளை விட பெரியது. வியாழனுக்கு துணைக்கோளை விட கொஞ்சம் சற்று குறைவானது. இந்த மாந்தியே பெரிய துணைக்கோளாகவும் இருக்கின்றன. சூரிய குடும்பத்தில் உள்ள மொத்த கோள்களில் அளவில் 92% வியாழன் மற்றும் சனி ஆகிய 2 கிரகங்கள் துணைக்கோள்கள் இருந்து தீர்மானிக்கின்றன என்பதை புரிஞ்சுக்கிட்டா போதும். சனியின் துணைக்கோளும் நூற்றுக்கணக்கான சிறிய துணைக்கோள்களை கொண்டிருக்கின்றன.
பனித்துளிகளும் பனிப்பாறைகளும் தூசுகளும் அடர்த்தியும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கோள்னா இந்த சனிதான். அத நமது விஞ்ஞானிகள் துருவி துருவி இன்றைக்கு ஆராய்ச்சி செஞ்சிட்டு இருக்காங்க. இந்த சனிக்கோள் சூரியனுடைய தூரத்திலிருந்து, அதாவது 88,67,000 மைல் தொலைவில் இருக்கு. சூரிய குடும்பத்துல 88,67,000 மைல் தொலைவில் இருக்கு. இதனுடைய விட்ட அளவு என்பது 74,900 மைல்களாக இருக்கின்றன. சனி தன்னைத்தானே சுற்றி கொள்ள 10 மணி நேரம் 39 நிமிடம் எடுத்துக் கொள்கின்றன. சூரியனை சுற்றி வருவதற்கு 29 வருடங்கள் ஆகின்றன. அப்போ ராசி மண்டலத்தை சுத்தி முடிக்கிறதுக்கு 30 வருஷம் சொல்லுவாங்க சனி ஒரு சுற்றுக்கு. எனவே சனியை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் பயப்படுறாங்க இல்லையா? சந்திரன் சுத்துற வேகத்தையும் பார்த்த நம்ம சனி சுத்துறதை பாருங்க. சூரிய குடும்பத்தை சுத்தி முடிக்கிறதுக்கு அதுக்கு 29-30 வருஷம் எடுத்துக்கிறது. ஒரு ராசியை அவர் கடப்பதற்கு 2.5 ஆண்டுகள் எடுத்துக்கிறாங்க. அதே இது சந்திரன் ஒரு ராசியை கிடைக்க 2.25 நாள் தான் எடுக்குது. எனவே அது அவ்வளவு வேகம், இது அவ்வளவு மிதாகமா போகுது. சனியை கண்டால் பயப்படுவதற்கு என்ன காரணம் சொன்னா, சனி மிக மெதுவா சுத்தக்கூடிய கிரகம். வெளிச்சம் இல்லாத ஒரு இருட்டுக்கோள் சொல்லப்படுது. சூரிய குடும்பத்தில் ரொம்ப தொலைவில் இருக்கு, அதிக துணைக்கோளை வச்சிருக்கு. நாம் செய்யக்கூடிய எல்லா கர்ம பலன்களும் அங்கிருந்தா வெளிப்படுது. இருட்டுக்கோளா இருக்கு. நாம் எதனால பிறக்கிறோம்னா சனியினுடைய காரகத்துவத்தை தொலைப்பதற்கு தான். புண்ணியமோ பாவமோ நாம் மனசால தப்பா நினைச்சாலும் அதுவும் பதியும். இருட்டுல ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அதுக்கு ஆதிக்கத்தில் சனீஸ்வரன் தான். பகல்ல பிறக்கிற குழந்தைக்கு சூரியன் ஆத்மக்காரகன், இரவுல பிறக்கிற குழந்தைக்கு சனி வேலை செய்வார். எனவே இருட்டு, மறைவிடம், கீழ்நிலை மக்கள், கடின உழைப்பாளிகள், தொழில், சரிங்களா, தானியத்துல எள்ளு, இது போன்ற இதுகள் எல்லாம் சனி ஆதிக்க, இரும்பு, இதெல்லாம் சனி கண்ட்ரோல்ல வந்துருதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இதை பற்றி நம்ம விரிவா நிறைய பார்க்க இருக்கிறோம். இன்னைக்கு பொதுவாக தான் பார்த்துட்டு இருக்கிறோம். அடுத்து ராகு கேதுக்கள், இது நிழல் கிரகம் சொல்லப்படுது. சூரியனும் பூமியும் தன் ஓடு பாதையில வரும்போது பூமியை சந்திரன் சுத்திக்கிட்டு இருக்கீங்களா, அப்படி சுத்தி வரும்போது பூமி மேல சூரிய ஒளி விழாம தடுக்கும் போது அந்த சந்திரன் கிராஸ் ஆகுது இல்லையா, அப்போ பூமி மேல சூரிய ஒளி விழாது. அப்போ நிழல் விழுகுது இல்லையா, அந்த நிழலுக்கு தான் ராகு கேதுன்னு சொல்றாங்க. மேல ராகு, கீழே கேது அப்படின்னு சொல்லப்படுறது அறிவியல்ல. நம்ம சாஸ்திரத்தில் என்ன சொல்றாங்கன்னா, ராகு கேதுகள் திருப்பாற்கடல கடையும் பொழுது அமிர்தத்தை எடுப்பதற்காக ராகு மாறுவேடத்தை தேவரை போல அந்த வரிசையில் உட்கார்ந்து அமிர்தத்தை எடுக்க வந்தார். சூரிய தேவர் இவரை பார்த்து காட்டி கொடுத்துட்டார். எனவே மகாவிஷ்ணுடைய சுதர்சன சக்கரத்தினால அவர் தலையை துண்டிச்சிட்டார். எம்பெருமான் பரமேஸ்வரனுக்காக கும்பகோணத்தில் கடும் தவம் செய்து கிரக அந்தஸ்தை பெற்றார்கள் சொல்லி ரத்தின சுருக்கமாக நமது புராண வரலாறுகள் நமக்கு வெளிப்படுத்துகின்றன. அதை பற்றி நம்ம விரிவாகவே பார்க்கலாம். முடிக்க போறேன். எனவே விரிவாக பார்க்கலாம். ராகு கேதுக்களை நிழல் கிரகம் சொல்லப்படுது. அது நில உருவம் இல்லாதது. ராசி கடத்துல அதுகளுக்கு வீடும் இல்லை அப்படிங்கிற மட்டும் தெரிஞ்சுக்கலாம். இன்றைய வகுப்பை இத்தோடு பூர்த்தி செய்ய போறேன். நாம அடுத்தடுத்து திங்கட்கிழமை முடிஞ்சிச்சு, சனிக்கிழமை பார்க்க இருக்கிறோம். எனவே இன்றைய வகுப்பு பற்றி தங்களுடைய கருத்துக்களை பதிவிட வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.